நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது பிளவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை ஆயில்ய நட்சத்திரத்திற்கு சொல்ல இருக்கிறோம். அதாவது பிளவ வருடம் புத்தாண்டு பலன்கள் கிரகங்கள் ஆயில்யத்திற்கு என்ன பலன்களை வழங்க இருக்கிறது இந்த ஓராண்டுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல இருக்கிறோம். ஆயில்ய நட்சத்திரம் 9வது நட்சத்திரம். நம்ம இப்போ புத்தாண்டு பிறந்தாச்சு. நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. டெய்லி காலையில் எழுந்து குளிச்சுட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு அடுத்தது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பேரை சொல்லிகிட்ருக்கோம். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய நாகம்மாள் அவங்களுடைய இந்த திருப்பெயரை உச்சரிக்க உங்களுக்கு வாழ்க்கையில் சுபத்தன்மை கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்பொழுது ராசிக்குள் செல்லலாம். ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்கள், அதாவது ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்களும் கடகராசியில் அமைகின்றன. ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய அதிபதி புத பகவான். ஆனால் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் கடகம், அதனுடைய அதிபதி சந்திர பகவான். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தசை ஆரம்ப தசை புதன் தசையாக இருக்கும். புதன் தசையினுடைய மொத்த விஸ்தீரணம் 17 ஆண்டுகள். இப்போது இந்த கடகராசியினுடைய பலனை நம்ம எடுத்து சொன்னால் இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு என்ன பலனோ அது கண்டிப்பாக சொன்ன மாதிரி கணக்கு. இப்போது கடகத்துக்கு 8க்கு குரு வந்துட்டார். 5/4/2021 அதிசாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறார். இப்போ ஓராண்டு பலன்களை சொல்லணும்னு சொன்னால் குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுவை பற்றி நம்ம சொன்னால் அவங்களுடைய நிலைகள் அவங்க தரக்கூடிய பலன்களை நம்ம சொன்னாலே போதும். இப்போ குரு பகவான் பொறுத்த வரலையும் உங்களுக்கு 5/4/2021 அதிசாரம் பெற்று கும்பத்துக்கு வந்துட்டார். அவர் கிட்டத்தட்ட 13/9/2021 வரைக்கும் கும்பத்தில் தான் இருப்பார். 14/9/2021 மகரம் போகிறார். மீண்டும் 14/11/2021 மகரத்திலேருந்து கும்பம் வந்து சேர்ந்துடுறார் குரு பகவான். அப்போது மொத்தத்தில் 2 மாதம்தான் மகரத்தில் இருப்பார். மீதி இருக்கக்கூடிய மேக்சிமம் 10 மாத காலங்கள் சுமார் கும்பத்தில் இருந்து பலனை தர இருக்கிறார். இப்போ கும்பத்தில் குரு இருக்கிறார். அவருடைய பலன் எப்படி இருக்கும்? இந்த கடகராசிக்கு குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். அஷ்டமத்து குரு நல்லதா அப்படின்னா நல்லது இல்லை தான். ஆனாலும் அவர் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார். அந்த வீட்டு அதிபதி ஆட்சியில் இருக்கிறார் சனி பகவான். அதனால் 8னுடைய வேலையை நல்லா செய்வார். பார்வை பலம் கண்டிப்பாக உண்டு. இப்போ 8ஆம் வீட்டில் குரு இருக்கிறதால முதல்லையே சொல்லிடுறோம், நீங்கள் வியாழக்கிழமை தோறும் இந்த பிளவ வருடம் கிட்டத்தட்ட பிளவ வருடம் முழுதுமே நீங்கள் குரு பகவானை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வியாழக்கிழமைகள் தோறும் கொண்டக்கடலையை நைவேத்தியம் பண்ணலாம், அர்ச்சனை பண்ணலாம், இல்லை மாலையாக போட்டு தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்யலாம். வழிபாடு செய்ய குரு பகவானை வணங்க உங்களுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வருது தலைப்பாயாட போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போ 8ஆம் வீட்டில் குரு ஸ்தான பலம் அப்படின்னு சொன்னீங்க. அவர் அதனால் என்ன பலனை தருவார் அப்படின்னா, 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வர்றதால உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடச்சி அதனால் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அல்லது ஒரு சிலர் பிறந்த இடத்துல நகை நட்டு லிக்விட் கேஷ் சொத்து பத்து பிரிவினை கொண்டு வரக்கூடிய, அதாவது பார்ட்னர்ஷிப், பிரித்து பாக பிரிவினை கொண்டு அவங்க பங்கு வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு நிலை. அதனால் அவங்க மட்டும் இல்லை, நீங்களும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நிலை. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து ஒரு சிலர் சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ், அவங்களுடைய லிக்விட் கேஷ் சொத்து பத்து நகை நட்டு உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம்
யாருக்காவது ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்வை பலம் அப்படின்னாக்கா கடகத்துக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்குறார். வருட ஆரம்பத்தில் இந்த கடகத்துக்கு 5-10 யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கடகத்துக்கு 12 மிதுனத்தில் இருந்து வருட ஆரம்பத்தில் குரு பார்வையில் இருக்கிறார், மிதுனத்தில் இருக்கிறார். அப்போது 10 12 இருக்கிறான்னு சொன்னால், குரு பார்வையில் இருக்கான்னு சொன்னால், நீங்கள் கடல் கடந்து போய் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போங்க, கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ரொம்ப ஒரு ப்ராக்ரெசிவ் இருக்குது, நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு சுப செலவுகள் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ பின்னாடி வரதை படித்து சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன சுப செலவுன்னு. அடுத்தது உங்களுக்கு 2ஆம் வீட்டு சிம்மத்தை குரு பார்க்கிறார். அந்த வீட்டு அதிபதி கூட வருட ஆரம்பத்தில் உச்சநிலையில் இருக்கிறார். அது அவர் ஒரு மாதம்தான் இருப்பார். பட் இருந்தாலும் இது குரு பகவான் உங்களுக்கு 10 மாத காலம் நம்ம ஓராண்டு பலனை சொல்ல இருக்கிறோம். 10 மாத காலம் உங்களுக்கு சிம்மத்தை பார்க்குறார். 2ஆம் வீடு, தன வரவு, பொருள் வரவு நிச்சயமாக இருக்குங்க. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கூட ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் சிறப்பாக படிப்பார்கள். அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். வீடு இல்லாதவங்க கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிச்சயமாக குரு பகவான் வீடு வாங்கி கொடுப்பார். இப்போது வாகன பிராப்தி கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதாவது வாகனம்னா 2 வீலர் மட்டும் இல்லைங்க, 4 வீலர் கூட ஒரு சிலருக்கு கிடைக்க பிராப்தம் இருக்கிறது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. இப்போ குரு கும்பத்தில் இருக்கிறத வச்சு ஸ்தான பலம் பார்வை பலத்தை பார்த்தோம். மகரத்துக்கு போய் 2 மாதம் இருப்பார். அப்போ அவர் மகரத்துக்கு 7ல் வந்துடுறாருங்க. 7ல் வரும்போது 7ல் சனி இருக்கிறார். ஏற்கனவே சனி பகவான் குரு பகவான் அங்கே வர்றதால 2 சனிக்கு சுபத்தன்மை அதிகமாகிறது. அப்போது குரு 7ல் வரும்போது ஸ்தான பலம் அவருக்கு அங்கேயும் கழிச்சு போயிடுது. 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது நல்ல பலனையே தருவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கின்றன. அப்போது 7ஆம் வீட்டில் குரு வரும்பொழுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அந்த 2 மாத காலத்தில் நிச்சயம் பண்ணி வச்சுருவார். கரெக்ட் பண்ணி நிச்சயம் பண்ணி கொடுப்பார். திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவார். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சொந்த தொழில் புரியும் நண்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் உதவிகரமாக இருப்பார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பார்வை பலத்தை எடுத்தீங்கன்னா அங்கேருந்து ரிஷபத்தை பார்ப்பார். ரிஷபம் 11ஆம் இடம். 11ஆம் வீட்டை குரு பார்த்ததுன்னு சொன்னால் அப்போ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. லாபம். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம். எண்ணிய செயல் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம். இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட்டட் பிஸ்னஸ், அதாவது உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அன்பர்கள், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணுறது, இல்லை வாங்கி விற்கிறது, இவங்க இது மாதிரி சின்ன கம்பெனி முதல் பெரிய கம்பெனி வரை நல்ல ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசியை குரு பகவான் பார்க்குறார். ராசியை குரு பார்த்தா அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. கோடி புண்ணியம், கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, உடம்பில் ஒரு தேஜஸ் மினுமினுப்பு கண்டிப்பாக இருக்கும். கௌரவம், புகழ், அந்தஸ்து நாளுக்கு நாள் உயரக்கூடிய ஒரு காலகட்டம். சரி, அடுத்தது உங்களுக்கு கன்னியை குரு பார்ப்பார். கன்னியை குரு பார்க்கும்போது 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது.
இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. தொட்ட காரியங்கள் 100% வெற்றி பெறும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பேச்சாளர்கள், இலக்கியவாதிகள், கதாசிரியர்கள் மற்றும் வங்கி பணியாளர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இவங்க எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலைவாய்ப்புக்கு ஏற்கனவே இருக்கிறவங்க நல்ல திறம்பட பணியாற்றி மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய, கௌரவத்தை அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. இப்போது குருவனுடைய ஸ்தான பலத்தை, பார்வை பலத்தை பார்த்தோம். கும்பம், மகரம். இப்போது ராகுவை பொறுத்தவரையிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ராகு, கேது அதுவும் வருட கிரகங்கள் பலன்களை தர இருக்கிறது இல்லையா. ராகு 11ஆம் வீட்டில் இருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. லாபம் லாபம் லாபம். உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம், இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட்டட் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டில் இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம். திருமணத்தை, 2வது திருமணத்தை காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமணத்தை நடத்தி வைப்பார். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். பயங்கர 5 ரூபா எதிர்பார்க்குற இடத்துல, ஏன்னா ரிஷபத்துக்கு ஸ்தான பலங்க. அங்கே 11ஆம் இடம் ஒரு ஸ்தான பலம், ஒரு பாசிட்டிவ். அடுத்தது ரிஷபத்துக்கே ஒரு ஸ்தான பலம்னு ஒன்று தனியாக இருக்குது. ஆமேடம் எருதுசுரா நண்டு கண்ணி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குங்க. ரிஷபத்தில் ராகு இருந்தால் எந்த வீடாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதே செய்வாங்க. அப்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. பண வரவு அதிகரிக்கும். அதுவும் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்க, சொந்த தொழில் புரிய செய்யும் அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு உச்சகட்டம், பொற்காலம்னு சொல்லலாம். பணம் பல வகையில் இந்த வரும். அந்நிய செலாவணி நிச்சயமாக வரும். கேது பொறுத்தவரையும் 5ல் இருக்கிறார். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. வெளிநாடு போய் எம்எஸ்சி, எம்பிஎல்டி, பிஹெச்டி, எம்பிஏ, டாக்டரேட்னு பெரிய படிப்பெல்லாம் போய் படிப்பாங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படலாம், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும். அடுத்தது நீங்கள் வச்சுருக்கிற ப்ராப்பர்ட்டி, சொத்தில் பிரச்சனைகள் வரலாம். பங்காளி சண்டை, வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு, அல்லது வில்லங்கம் ஏதாவது வரக்கூடிய சூழல் இருக்கலாம். தலைக்கு தலைப்பாட போகக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமாருடைய வழிபாடு செஞ்சுவிட்டு போயிட்டு வாங்க, எந்த குறையும் இருக்காது. இப்போது ராகு கேதுவை பார்த்தோம். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்துல தனித்த சனி இருக்கிறார். அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கணுங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். பிரச்சனை, சண்டை சச்சரவு மட்டும் இல்லை, பிரச்சனை வரும், பிரிவினை வரும், கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் அனுசரித்து அமைதியாக செயல்படணும். உங்களுக்கு 9ஆம் வீட்டை மீனத்தை குரு பார்ப்பார். பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. தகப்பன் வழி சொந்தங்களால் பகைமை பாராட்டப்படுவீர்கள். அல்லது அவங்களால நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஷேர், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஷேர் கிடைக்காமல் போகலாம். அடுத்தது வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். அங்கே ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய சூழல் வரக்கூடிய நிலை இருக்கிறது. இப்போது சனி, ராகு, கேது, குரு பகவானை பற்றி நம்ம சொல்லிட்டோங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடகராசி இந்த 4 பாதம், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க. திருப்திகரமாக இந்த பிளவ வருஷம், புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப பீக் டைம், பொற்காலம்னு சொல்லலாம். ஆனால் ஒன்று குரு அஷ்டமத்தில் இருக்கிறார். சனி 7ல் தனியாக இருக்கிறார். சில பிரச்சனைகளும் இருக்குது, சில பாசிட்டிவ் நிறைய இருக்குங்க. குரு ஸ்தானபலம் இல்லைன்னா கூட, அதாவது இருக்கிற இடத்த பாழ்படுத்தினா கூட, அவர் 8க்கு போயிட்டார், பாழ் கிடையாது, இருக்கிற இடத்தையும் செய்வாருங்க. பட் அஷ்டமத்து சனி அது குரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், எந்த குறையும் கிடையாது. பார்வை பலத்தால் அவர் ஒரு சுபிட்சத்தை, ஒரு புரட்சியை செய்ய இருக்கிறார். கண்டிப்பாக வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலை, நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை, வெளிநாட்டில் போய் பணம், ராகு
மானாவாரியாக சம்பாதிச்சு கொடுப்பாருங்க. கேது கொஞ்சம் பிரச்சனையை தருவார், அவ்வளோதான். கேதுவுக்கு பிரீத்தி பண்ணுங்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க. காலையில் எழுந்து 13 சுற்றுங்க பிள்ளையாரை. இப்போ அதனால் அவரால் ஏற்படக்கூடிய தீட்சணியும் தலைக்கு தலைப்பாயோட போயிடும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்க சனிக்கிழமை தோறும். வியாழக்கிழமை தோறும் குருமாரையோ அல்லது தட்சிணாமூர்த்தியோ வழிபாடு செய்யுங்க. எந்த பிரச்சனையும் வராது, தலைக்கு தலைப்பாயோட போயிடும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த பிளவ வருடம் ஓராண்டு பலன் இந்த ஆயில்ய நட்சத்திரத்திற்கு அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். நீங்கள் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.